ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்கலாம். ஒரு ரெண்டு கொஸ்டினாக டெய்லி பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி. ஏ, எண்ணற்ற வகை இன மக்கள் இங்கு வசிப்பதால் V.S. ஸ்மித் என்பவர் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் அந்த பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கிய நாடு என்று அனைவராலும் அறியப்பட்டுள்ளது. ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இனமக்கள் வசிக்கின்றனர். ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்து கரெக்டானது தான். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். ஏ அண்டு பி இரண்டும் சரி. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட சிறந்த மனிதர்களிடையே காணப்படும் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டிட் ரவிசங்கர், MS சுப்புலட்சுமி, சத்யஜித் ரே. ஆக்சுவலி இவங்க 3 பேருமே வந்து பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க 3 பேருக்கு இடையிலேயே காணப்படுற அந்த பொதுவான அந்த இது. ஸோ இதில் 3 பேருமே எந்தெந்த இயர் வந்து பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். பண்டிட் ரவிசங்கர் வந்து எப்போ வாங்கியிருப்பாருன்னா 1999 வாங்கியிருப்பார். MS சுப்புலட்சுமி வந்து 1998 வாங்கியிருப்பாங்க. சத்யஜித் ரே வந்து 1992 வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேருமே பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இவங்களோட பொதுவான சிறப்பம்சங்கள். ஸோ இன்றைக்கி 2 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இதே மாதிரி டெய்லி வந்து 2 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.